என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நேற்று தினத்தில் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதையும், ஆண்டவர் எவ்வளவு அவர் கடைசியாய் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார் என்பதையும் நம்ம தியானித்தோம். நம்ம கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்பதை நம்ம மனப்பாட வசனம் மூலமாக அதை நாம் திட்டம் பண்ணி கொண்டோம். பிரியமானவர்களே, திரும்ப நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் எவ்வளவு அவசியமாய் கீழ்ப்படிய வேண்டும். பலி முக்கியம் அல்ல, அதை காட்டிலும் கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படியாம பலி செலுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை இங்கு நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் அது பிரியமாயிருக்குமோ? கர்த்தர் அது பிரியப்படுத்துமா என்று சாமுவேல் தீர்க்கன் தெளிவாக எச்சரிக்கையோடு இந்த சவுலை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம யாருக்கு கீழ்ப்படிய போகிறோம்? நாம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியணும், எல்லாருக்கும் கீழ்ப்படியணும் அப்படின்னா வேதத்தில் மிக தெளிவாக யாருக்கு கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படியணும், கீழ்ப்படிதலால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வேதத்தில் நம்ம பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு பயங்கரமான ஒரு எச்சரிப்பு, ஒரு மிரட்டல் வந்ததற்கு பின்பு இவர்கள் தெளிவாக தங்கள் நிலைப்பாட்டை அறிவிக்கின்றார்கள். இவங்க சொல்றாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், பேசாதன்னு சொல்றதுனால நாங்கள் பேசாமல் இருக்க முடியுமா? மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது. பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிவது பிரியமாயிருக்கிறது என்பதை நாம் 1 சாமுவேல் 15:22 பார்த்தோம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது என்று அங்கே அப்போஸ்தலர் 5:29 பார்க்கிறோம். அப்படின்னா எவ்வளவு அவசியம் தேவனுக்கு கீழ்ப்படிவது. நிறைய நேரம் மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு அநேக நேரம் முயற்சி எடுக்கிறார்கள். பின்னால் அது ஒரு கண்ணியாகவும் பிரச்சனையாகவும் மாறிவிடுகிறது. மனுஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், எந்தெந்த காரியத்திற்கு கீழ்ப்படியணுமோ அந்த காரியத்துக்கு தான் கீழ்ப்படியணும். ஆனால் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கையாள முடியாது. காரணம், நம்ம தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இப்போ நம்ம தெளிவான முடிவெடுக்கணும். இது மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனை துக்கப்படுத்துறதா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா மனுஷன் துக்கப்பட தான் செய்வாங்க. பரவாயில்ல, நான் மனிதனை துக்கப்படுத்தினாலும் என் தேவன் பிரியப்படுவாரா? நான் அதை தான் பார்ப்பேன். நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல நான் கவனம் செலுத்துவேன் என்பதில் இன்னைக்கு இந்த அவசியத்தை, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், உன் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில பெற்றோருக்கு சில பிள்ளைகள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். கவனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தொடர்ந்து தியானிக்கும் போது யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படியணுன்றதை நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதுல கவனம் செலுத்துங்கள், அவசியம். அது தேவனுக்கு பிரியமான காரியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு மறுரூபத்தை ஏற்படுத்தும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம், இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுக்கு எதிர்த்து பேசுகிறவர்கள். இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். இதுதான் இந்த நாளினுடைய டாபிக். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். என்ன நடந்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள்.
ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவர் ஒரு வருத்தத்தோடு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். என்னோட வேதத்தை திருப்பிக்கோங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக்கலாமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 22:21. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா இருக்கும்போது நான் சொன்னேனேப்பா, கேளேன் என்றாய். சொல்றாரு, உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கறது இல்லைன்னு ஆண்டவர் வருத்தப்படுகிறார். நான் என்ன சொன்னாலும் நீ சின்ன வயதிலிருந்து என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க மாட்டிக்கிற, நீ கீழ்ப்படிய மாட்டிக்கிற. கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லிட்டாரா? ஆண்டவர் பேசிட்டாரா? கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்களா? கீழ்ப்படியுங்கள். தேவன் இந்த காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னா அதற்கு மீறி இன்னொரு காரியத்துல தேவனுடைய சித்தமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரா? அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாத சொல்லிட்டாரா? சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, இது ஏன் கடவுள் சித்தமா இருக்கக்கூடாது? நீங்க ரெண்டாவது சான்ஸ் எடுக்காதீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை வேதத்துல ஒரு அடிப்படையான தேவ சித்தத்தை சொல்லிட்டாருன்னா அதுதான். அதுக்கு மீறி நீங்க எவ்வளவுதான் நீங்க குட்டிக்காரன் அடிச்சாலும், என்னதான் நீங்க ஃபாஸ்டிங் போட்டாலும், எத்தனை ஊழியக்காரங்க கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணாலும், வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்குதுன்னா அதை தாண்டி இன்னொரு காரியத்தை தயவு செய்து யோசித்து இன்னொரு விஷயத்துக்காக நீங்கள் போய் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு. இங்கதான் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். நான் தான் சொல்லிட்டேனே வேதத்துல, ஏன் ஆண்டவர் இன்னும் பேச மாட்டேங்கிறார்? ஏன் ஆண்டவர் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறார்? ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை தடை செய்கிறார்? தேவன் சொன்ன காரியத்திற்கு நீங்கள் செவி கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். யாருக்கு கீழ்ப்படிய போறோம்? உங்க சிந்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதா மாறட்டும். அதுல கவனம் செலுத்துங்க. உங்க சிந்தையில உங்களுடைய எண்ணங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. உங்க எண்ணங்கள்ல கர்த்தர் பேசிட்டாரா? தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. வேதத்தில் இருக்கிற வார்த்தைக்கு விரோதமாய் உங்கள் எண்ணங்களிலே வேறு விதமான காரியம் வந்தால் அந்த எண்ணம் தவறானது. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் நீங்கள் யோசிக்கிற ஒன்றும் வெவ்வேறாக முரண்பாடாக இருந்து இதுதான் கிறிஸ்துவினுடைய சிந்தைன்னு நினைச்சிட்டு நீங்க அதற்கு செவி கொடுக்க கூடாது. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதற்கு கீழ்ப்படிவதிலே கவனம் செலுத்துவோம். யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்க சிந்தையை கெடுத்து உங்க சிந்தையை கரெக்ட் பண்ணி ஒருவேளை நிறைய தேவையில்லாத உங்க சிந்தையில விதைச்சிட்டானோ, தேவனுக்கு கீழ்ப்படிங்க. சொல்லி பாருங்க, நான் கர்த்தருக்கு தான் கீழ்ப்படிவேன், இந்த வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவேன். பிசாசே, நீ கொடுக்கிற சிந்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நீ கொடுக்கிற இந்த தூண்டுதலுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். பாருங்க, பிசாசு யூதாசை ஏவினான், தூண்டினான், கீழ்ப்படிஞ்சிட்டான். உங்க வாழ்க்கையை தூண்டுவான், கீழ்ப்படிஞ்சிடாதீங்க. எப்படிப்பட்ட தூண்டுதலா இருந்தாலும், அவன் செயல்ல தூண்டினானோ, வார்த்தையில தூண்டினாலோ, சில காட்சியில தூண்டினாலும் அவனுக்கு கீழ்ப்படியாதீங்க. தேவனுக்கு கீழ்ப்படிவதிலே கவனம் செலுத்துங்கள். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் ரெண்டாவது திரும்ப யோசிக்க மாட்டேன், நான் கீழ்ப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை போல எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும், நன்மையோ தீமையோ, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்று நாமும் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுடைய மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 5:29. அப்போஸ்தலர் 5:29. ஜெபமல்லாமா. நல்ல தகப்பனே, உமக்கு கீழ்ப்படிய, இந்த கீழ்ப்படுதலுக்கு எதிராக வருகிற எந்த சிந்தைகளையும் சிறைப்பிடித்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு கீழ்ப்படிவதுதான் உமக்கு பிரியம், உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் அவசியம்.
உமக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் அது ஆசீர்வாதம் என்பதை கற்றுக்கொண்டோம். நாங்கள் உமக்கு எந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்து நடக்க, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜெயித்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.